முதலில் நாம் திரு இதயதுல்லாவிடமிருந்து ஆரம்பிக்கலாம். சார் வணக்கம். நான் தலைப்பில் குறிப்பிட்டது போல கூடுதல் தொகுதிகள் கேட்டு திமுகவுக்கு கூட்டணி கட்சிகள் நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்து விட்டன. கூட்டணி கட்சிகள் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் திரு சண்முகம் இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அதுக்கு முன்னதாக உங்களுடைய காங்கிரஸ் மாணிக்கம் தாகராக இருக்கட்டும் அல்லது விசிகாவின் தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டவர்கள் ஆங்காங்கே இந்த கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். உண்மையில் இதன் அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும்? நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்து விட்டீர்களா? இது அப்படி தான் புரிஞ்சுக்கணுமா? கூட்டணியில் நெருக்கடி இருக்காங்கிறத தான் பார்க்கணும். இன்றைக்கி அதிமுக பாஜகவில் பெரிய நெருக்கடி இருக்குது. திமுக கூட்டணியில் நெருக்கடி இல்லை. தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் என்ன வார்த்தை சொல்லியிருக்காரு கவனித்து பாருங்கள். மனமிட்டு பேசுவோங்கிறாரு. இதில் ஒரு நெருக்கடியும் கிடையாது. இறுதி முடிவு எடுப்போங்கிறாரு. இது எடுத்து தான் ஆகணும். இறுதி முடிவு வரத்தான் செய்யும். இதில் எங்கே நெருக்கடி இருக்குது நான் கேட்குறேன். நம்பர் 1, இன்றைக்கு உங்களுக்கு நன்றாக தெரியும், பாஜக சொல்லுவாங்க இல்லையா, அமீனா பூந்த வீடு மாதிரி, ஆமை பூந்த வீடு மாதிரி. அது கூட கொஞ்சம் பரவாயில்லை. எங்கெல்லாம் இவர்கள் கூட்டணி வைத்தார்களோ அந்த கூட்டணி கட்சிகளை உடைத்தது தான். காஷ்மீரில் ஆரம்பித்து லோக்தளம் கட்சி, அதாவது ஹரியானாவில், பஞ்சாபில், சிவசேனா மகாராஷ்டிராவில், உங்களுக்கு பீகாரில் பஸ்வான் கட்சியை உடைச்சது. அதே மாதிரி முன்னாள் முதல்வராக இருந்தார் ஒருத்தர், அவருடைய கட்சியை உடைச்சது. இப்படி ஒவ்வொரு கட்சியை உடைச்ச ஒன்றும் இல்லாமல் அஸ்ஸாமில் கணபரிசத்துன்னு ஒரு கட்சி இருந்துச்சு. இன்றைக்கி அதனுடைய கணமே இல்லாமல் போச்சு. காரணம் யார்? பாஜக. இப்படி ஒவ்வொரு மாநிலங்களிலும் உங்களுக்கு தெலுங்கு தேசமாக இருக்கட்டும், நம்முடைய இந்த ஏதாவது பல்வேறு கட்சிகளை இந்த மாதிரி அவங்க உடைச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் அதிமுகவை உடைச்சாங்க. அன்னைக்கு தர்ம யுத்தங்கிற பேரில் ஓபிஎஸ்ஸை கழட்டி விட்டாங்க. நமக்கு நன்றாகவே தெரியும். அவங்க கையில் அவரை எடுத்துக்கிட்டு கடந்த தேர்தல் வரையும் அவர்களுடைய ஒரு வேட்பாளராகத்தான் அவர் நின்றார். ராம்நாட்டில் இருந்து நீங்கள் திரு தினகரனாக இருக்கட்டும், அவரை ஏற்கனவே இங்கேருந்து டெல்லிக்கு அழைச்சிட்டு போய் திகார் ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போய் அவரை உடைச்சாங்க. இது அதிமுகவை உடைச்சதுங்கிறது பெரிய விஷயம் மட்டுமல்ல. இன்றைக்கி மர்ம யுத்தமாக இன்றைக்கி நம்முடைய பாமக கட்சியை இன்றைக்கி உடைச்சிருக்காங்க. இன்றைக்கி சேர முடியாத ஒரு சூழலில் இன்றைக்கி பாமக 2ஆக போயிருக்குது. அது 2ஆக இருக்கிறனால அந்த பாமக குடும்பத்துக்கு நல்லது தான் இருக்குது. ஏன்னா 2 கட்சியோட பேச முடியும், 2 கட்சியோட இடத்துலேருந்து எல்லாத்தையும் வாங்க முடியுங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கனால அங்கே அவங்களுக்கு ஒரு வகையில் சாதகம்தான். ஆனால் கட்சி உடைபட்டதுக்கு காரணம் பிஜேபி கூட்டணியா அதிமுக கூட்டணியான்னு 2024 நடந்த நிகழ்வு தான் வெட்ட வெளிச்சமாக இருக்குன்னு நம்முடைய தலைவர் ராமதாஸ் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காரு. நான் இப்படியே போனேன்னு சொன்னால் இவையெல்லாம் அரசியல் களம் அறிந்த ஒன்று தான். இதெல்லாம் முன் வச்சு தான் நீங்கள் திமுகவுக்கு அதிக தொகுதிகளை கேட்டு, அதாவது கடந்த முறை மார்க்சிஸ்டோட மாநில செயலாளர் திரு சண்முகம் உதிர்த்த வார்த்தைகள் என்பது 21 அந்த சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுக பாஜக இந்த கூட்டணி முன்வைத்து தான் அது வெற்றி பெற்றுவிடும் என்ற நோக்கில் தான் நாங்கள் கொடுத்ததை வாங்கி கொண்டோம் என்று கூறினார்கள். அதுபோல இந்த தேர்தலில் 26 சட்டமன்ற தேர்தலில் இருக்க முடியாது அப்படின்னு பதிவு செய்கிறாரு. நீங்கள் குறிப்பிட்டக்கூடிய எல்லா விஷயங்களும் அரசியல் களம் அறிந்தது தான். அதை முன்வைத்து தான் இப்போது கூட்டணி கட்சிகள் அதிக தொகுதிகளை கேட்க தொடங்கியுள்ளீர்களா? நல்லா யோசிங்க. இன்றைக்கு திமுக பலமாக இருக்குது, பலவீனமாக ஆகலை. நம்பர் 1. இன்றைக்கு திமுக கூட்டணியும் பலமாக இருக்கிறது, பலவீனமாகலை. அன்றைக்காவது நீங்கள் நினச்சிருந்தா கூட குறைய கொடுத்துருக்க முடியும். காரணம் என்னன்னு சொன்னால், அன்னைக்கு திமுக ஆட்சியில் இல்லை. ஆட்சிக்கு வர வேண்டிய ஒரு கட்சி நினச்சிருந்தா இன்னும் எல்லாருக்கும் 2 சீட்டு கொடுத்துருக்கலாம். அப்போவும் ஒன்றும் ஆகிருக்க போகிறதில்ல. அப்போவும் கூட்டணிக்குள்ளே தான் இருந்திருக்கும். திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி. இப்போ பிரச்சனை அந்த பக்கம் என்ன இருக்குன்னா, கூட்டணி மட்டும் பிரச்சனை இல்லை, கூட்டணி ஆட்சி பிரச்சனை, யார் ஆட்சிக்கு தலைமை பிரச்சனை, இப்படி பல்வேறு பிரச்சனைகள். இங்கேயும் திமுக கூட்டணியிலும் அந்த கூட்டணி ஆட்சி குரல்கள் ஒலிக்க தொடங்கியுள்ளது. விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் இதற்கான ஆரம்ப புள்ளியை தந்துவிட்டார். ஆட்சி அதிகாரம் என்ற பேச்செல்லாம் திமுக கூட்டணியிலும் பரவலாக எதிரொலிக்க தொடங்கியுள்ளது. அது நீங்கள் மறுக்கிறீங்களா? அது எதிரொலிக்கலைங்க. ஒவ்வொரு கட்சியும் தங்கள் விருப்பத்தை, இப்போ காங்கிரஸ் கட்சி எங்களுக்கு என்ன விருப்பம் இல்லையா, நாளைக்கு 2 அமைச்சர் கொடுத்தா வேண்டான்னு சொல்ல போகிறோமா? கேட்குறது எங்கள் கடமை, கொடுக்கறது கொடுக்காது கூட்டணியுடைய முதல் கட்சியுடைய கடமை. அதனுடைய இது அவங்களுக்கு உள்ள உரிமை. அது
நான் என்ன கேட்குறேன், தொல் திருமாவளவன் அவர்கள் மாதிரி ஒரு தலைவர் இன்றைக்கு எந்த பதவியை பற்றி சிந்திக்காம இல்ல அவர் மட்டுமல்ல, எல்லாமே இந்த கருத்தை வந்து பதிவு செய்து கொண்டு வருவதை நம்ம பார்க்கிறோம். நான் ஒரு உதாரணத்திற்காக நான் விசிக அதாவது அவரை பொறுத்தவரை அவர் ஒரு கட்சியினுடைய தலைவர், அவருக்கு எல்லா உரிமைகளும் இருக்கிறது. அவர் இன்றைக்கும் பதவியை பற்றி சிந்தித்திருந்தால் அவருடைய சூழ்நிலையே வேற. அவருக்கு பதவி தருவதற்கு இன்னும் என்னென்ன வேணுமாலும் தருவதற்கு தயாராக அகில இந்திய கட்சிகள் இருக்கிறது, தமிழ்நாட்டு கட்சி இருக்குது. அது மட்டுமல்ல, புதுசாக முளைச்ச ஒரு கட்சி கூட அவரை இழுப்பதற்கு எவ்வளோ பெரிய முயற்சி எடுத்துச்சு நம்ம பார்த்தோம். அதில் என்ன ஆச்சு, தன் கட்சியில் இருந்த ஒருத்தர் போனாலும் பரவாயில்லை, அவர் ஒரு முக்கியஸ்தர் தான், முக்கியமானவர் தான், அவர் போனாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கட்சியை நினச்சிருந்தா இன்னைக்கு அந்த கட்சியுடைய சமபாகஸ்தர் ஆகியிருப்பார். அதனால் அதை பற்றி சிந்திக்கலை. அங்கே போயிருந்தால் ஆட்சி அமைச்சா 2 பேரும் பாதி ஆட்சி கூட இருக்க முடியும், முதல்வர் துணை முதல்வர் கூட வர முடியும். அந்த மாதிரி பதவியை பற்றி சிந்திக்காத ஒரு தலைவர் தான் தொல் திருமாவளவன் அவர்கள். அதனால் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, எப்போவுமே கூட்டணிங்கிறது பேசுவோம், ஒரு தொகுதி முன்ன பின்ன வரும், இந்த தொகுதியில் வந்து நல்ல கேண்டிடேட் இல்லைன்னா அடுத்த தொகுதிக்கு மாற்றுவாங்க, இதுதான் விஷயம். கூடுதலாக 1-2 கேட்பது வந்து அவங்களுடைய உரிமை. அது கேட்கறது வந்து காங்கிரஸும் கூட கொஞ்சம் கேட்கலாம், கம்யூனிஸ்டுகள் கேட்டிருக்காங்க. ஆனால் அது சுமூகமாக பேசி தீர்க்கப்படுங்கிற ஒரு வார்த்தையை திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் என்பதை நீங்கள் காமிக்கணும். அதே மாதிரி சண்முகம் அவர்கள் கடந்த தேர்தலின் போது அவர் தலைவர் இல்லை, இன்றைக்கு இவர் தான் இன்றைக்கு தலைவராக இருக்கிறார். அவரும் என்ன கேட்குறாரு, நாங்கள் எங்கள் உரிமையை கேட்குறோன்னு கேட்குறாரு, அதை பேசி தீர்ப்போம்னு தான் சொல்கிறாரு. அப்படி இல்லை, இந்த கருத்து என்பது ஏறக்குறைய ஜனவரிக்குள்ளாக இந்த கூட்டணியோட இடப்பகிர்வுகளை முடித்துவிட வேண்டும் என்று திமுக தலைமையின் அறிவுறுத்தல் படி ஒரு சில இது தொடர்பான கருத்துகள் பகிரப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் தான் முதலில் சண்முகம் இந்த கருத்தை பதிவு செய்கிறார். இது எல்லாம் அறிந்தது தான், இன்னும் இப்போ ஒருத்தராக இந்த கருத்தை பதிவு செய்வாங்க அப்படின்றது ஒரு தகவலாக இருக்கிறது. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இந்த மாதிரி பேச்சு அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிக நாங்கள் ஜனவரிங்குது, ராமதாஸ் அவர்கள் நாங்கள் ஜனவரின்னு சொல்கிறாரு. எங்கள் கூட்டணியில் எந்த கட்சியாவது நாங்கள் ஜனவரியில் பேசுவோம்னு சொல்லியிருக்காங்களா இதுவரையும்? நாங்கள் பேச வேண்டிய வேலையே இல்லை. கூட்டணி ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட கூட்டணி. இந்த கூட்டணியிலிருந்து கட்சிகளை கலட்டுவதற்கு அதிமுக பெருமுயற்சி எடுத்தது, பாஜக முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்குது. இதெல்லாம் ஒரு முறை இருந்தாலும் கூட்டணி முடிவு செய்யப்பட்டது, இப்போ தொகுதிகள் தான் பிரச்சனை. அதுதான் அதிக தொகுதிகளை கேட்பது என்பது ஒரு முன்னெடுப்பாக வைக்கப்படுகிறது. மற்றொன்று ஆட்சியில் அதிகார பங்கு. இது 2 தான் பிரதானமாக முன்வைக்கப்படுகிறது அப்படின்றதான் கிடைக்கப்பெறுகின்ற தகவல். ஆட்சியில் பிரதான பங்கு கேட்பது தானே ஒழிய யார் சண்டை போடல, நான் தான் முதல்வர், எடப்பாடி பழனிசாமி தான். அதற்கு முன்னுதாரணமாக தான் அதிக தொகுதிகளை கேட்கிறார்கள், திரும்ப கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படின்றதான் கருத்து. அதாவது நாங்க 1 to 10 கிட்ட வந்துட்டோம், 10ல் இருக்கோம். 10 வந்து டன் பண்றதுதான் எங்க வேலை. அவங்க 1-2ல் நிற்கிறாங்க. யார்? பாஜகவும் அதிமுகவும். இன்னைக்கு வரையும் பிரச்சனை கூட்டணி தலைமை அதிமுகவா, கூட்டணி தலைமை பிஜேபியா அப்படிங்கிற பிரச்சனை. எங்களுக்குள்ள இந்த பிரச்சனை எதுவுமே கிடையாது. திமுக கூட்டணி வலிமையாக இருக்குது. இந்தியா கூட்டணியில் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி தலைமை தாங்கிறதுல எந்த கேள்வியும் எழலை. அது மட்டுமல்ல, அவர்கள் தான் ஆட்சி அமைப்பார்கள் என்பதிலையும் எந்த கேள்வியும் எழலை. அதனால் எங்களை பொறுத்தவரை கூடுதல் தொகுதியை கேட்பது என்பது அந்த நேரத்திலே கேட்பார்கள். இருந்தாலும் சுமூகமாக பேசி முடிவு செய்வார்கள். தொகுதி மாறுதல் இருக்கலாம். ஒரு தொகுதியிலிருந்து இன்னொரு தொகுதி திமுக வந்து காங்கிரஸ் தொகுதியை கேட்கலாம், காங்கிரஸ் திமுக தொகுதியை கேட்கலாம். இவையெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய ஜனவரி அல்ல, பிப்ரவரி மார்ச்சில் பேச வேண்டிய ஒரு விஷயம். அதை வந்து நம்ம முன்னே பேச வேண்டிய அவசியம் இல்லை. கேட்பது என்பது இப்போ நீங்கள் பார்த்துக்குங்க, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையிலான ஆட்சியாக இருந்தாலும் காங்கிரஸ் பல விஷயங்களில் பிரச்சனைகளை திமுகவுக்கு சொல்லுது, கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுது, நம்முடைய விசிக சொல்லுது. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளும் அதனுடைய பிரச்சனை சொல்லுது. இப்போ முஸ்லீம் கட்சிகள் என்ன சொல்லுது, எங்களுக்கு ஒரு கல்லூரி வேணும், வக்ஃப் போர்டு கல்லூரி 2வது கல்லூரி வேணும்னு பேசியிருக்காங்க. எங்களுக்கு வந்து 3% இன்னும் ஒரு 1.5% வேணும், இல்லைன்னா இன்னொரு 0.5% 4% கொடுத்தா நியாயமாக இருக்கும். ஏன்னா அந்த இடஒதுக்கீடுங்கிறது என் தலைமையிலான மாநாட்டில் வந்து கலைஞர் அவர்கள் அறிவித்தார்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும். என்னுடைய இல்ல திருமணத்துக்கு வந்த கலைஞர் அவர்கள் நான் 5 விழுக்காடு தர்றேன்னு வாக்குறுதி கொடுத்தாரு. இதை நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம், அது வேற விஷயம். எங்களுக்குள்ள உள்ள உரிமைகளை கேட்பது என்பது வேறு விஷயம். இன்னைக்கு விசிக கேட்கக்கூடிய விஷயங்கள் வேறு. இது
கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனை. அதே நேரத்தில் மக்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நாங்கள் என்ன செய்கிறோம், அது 12 மணி நேரம் வேலையின்று வரும்பொழுது நாங்கள் கூட்டணி கட்சிகள் ஆட்சிக்கு எதிராக நாங்கள் இந்த சொல்கிறோம், எடுத்து சொல்கிறோம். அதே மாதிரி பஸ்ஸு கான்ட்ராக்ட் லேபர் வரும்போது நாங்கள் இதை எடுத்து சொல்கிறோம். இன்றைக்கி சமூக நீதி பிரச்சனையில் 37 வயசு வரையும் தான் தமிழ்நாட்டில் ஓபிசி எழுத முடியும் இருக்கு. பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் 47 49 வரையும் இருக்குது. இங்கே தெலுங்கானாவில் 49 இருக்குது. கொடுங்கன்னு நாங்கள் கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அது எங்களுக்குள்ள உள்ள உரிமைகள். அது மட்டுமல்ல, இந்த 7.5% முந்தின ஆட்சி கொடுத்துச்சு நீட்டு விலக்கு, இன்னொரு 2% கொடுங்கன்னு 4 வருஷமாக கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். இதெல்லாம் கேட்பது என்பது எங்களுடைய உரிமை. அதே நேரத்தில் எங்கள் கூட்டணியை பொறுத்தவரை அது ஒற்றுமையாக பலத்துடன் இருக்கிறது. கடந்த 19 இருந்து தொடர்ந்து தொடர் வெற்றிகளை 10-11 வெற்றிகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். இப்படி இருக்கும்பொழுது நாங்கள் ஏன் எங்களுடைய கூட்டணியை உடையுமா இல்லையா அல்லது யார் தலைவரை பற்றி சிந்திக்கணும்? அந்த சிந்தனைக்கே எங்களுக்கு வேலை இல்லை. இந்த பிரச்சனை 1-2 பிரச்சனை இல்லை, எங்களுக்கு 10க்குள்ளே நாங்கள் வந்துட்டோம். 10ல் தான் நாங்கள் நிற்கிறோம். 10 முழுமை பெறுவதற்காண்டி உள்ள விஷயம்தான் வரக்கூடிய தேர்தலில் வரப்போகுது. ஆனால் இன்றைக்கு அங்கே 1, 2, 3 இருக்குது. தேமுதிக வருமா, பாமக வருமா? பாமகவில் 2 பேரும் சேர்ந்து வருவாங்களா, ஒருத்தர் வருவாரா, அல்லது கிருஷ்ணசாமி எங்கே போவார் நம்மளோட இருந்தவர்? இப்படி ஒவ்வொரு கட்சியும் வருமா வராதா, வரும் ஆனால் வராதுங்கிற மாதிரி உள்ள பிரச்சனை தான் இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்குது. பாஜக வந்ததுனால பல கட்சிகள் உடைந்து போன ஒரு சூழ்நிலை. பெரிய கட்சியான அதிமுக இன்னைக்கு 4 கூறாக பிளந்திருக்கு. அதே மாதிரி நம்முடைய பாமக இன்றைக்கு 2 கூறா உடைஞ்சிருக்கு. இப்படி ஒவ்வொரு கட்சிகளும் உடைஞ்சிருக்கிறதுக்கு காரணம் யாருன்னு சொன்னால் பிஜேபி. அதையெல்லாம் பார்த்து தான், அதையெல்லாம் கவனத்தில் வைத்து கொண்டு தான் உங்களுக்கான கூட்டணி தொகுதியில் ஒதுக்குவார்கள் திமுக அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அது ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்க சார். கடந்த முறை 25 இடங்களை கேட்டு பெற்றுக்கொண்டது காங்கிரஸ். 18 இடங்களில் நீங்கள் உங்களுடைய வெற்றி வாய்ப்பை உறுதிப்படுத்தினீர்கள். இந்த 26 சட்டமன்ற தேர்தலிலும் அதே அதிமுக, அதே பாஜக, அதே மக்கள் பிரச்சனை, இந்த சிக்கல்களாம் மனதில் வைத்து அப்போ அதே இடங்களை திமுக தருமையானால் மனமுகுந்து அதை வாங்கிக் கொள்வீர்களா? இன்னும் சொல்கிறேன், அது காங்கிரஸாக இருக்கட்டும் அல்லது மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், எங்களுக்கு பாஜகவுடைய அதாவது அந்த வாசனை கூட இந்த தமிழகத்தில் நுழைஞ்சிடக்கூடாது. பாஜகவுடைய பின்புல ஆட்சி, கடந்த அதிமுக ஆட்சி மாதிரி ஒரு ஆட்சி வந்துவிடக்கூடாது. தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் செய்த ஒரு ஆட்சி, விவசாயிகளுடைய பிரச்சனையில் விவசாயிகளுக்கு எதிராக இருந்த ஆட்சி, தமிழ் மொழிக்கு எதிராக இருந்த ஆட்சி, தமிழருக்கு எதிராக இருந்த ஆட்சி. இன்றைக்கி நீங்கள் நேற்று பார்த்துருப்பீங்க ஒரு விஷயத்தை, கீழடி விஷயம் தமிழருடைய பெருமை. ஒரு மத்திய அமைச்சர் வடநாட்டுக்காரர் உட்காந்துக்கிட்டு 2 தமிழ் தலைவர்கள் பாஜகவுடைய தலைவர்களை வச்சுக்கிட்டு கீழடி விஷயம் இன்னும் முடிவாகவில்லை, அது தொன்மை அதில் இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அதை இவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா தமிழ் மக்கள் என்ன நினைக்கிறாங்க? பாஜக தமிழர் விரோதம், தமிழர்களுக்கு எதிரான ஒரு கட்சி. அப்படிப்பட்ட கட்சியில் அதிமுக சேர்ந்தா அவங்களுக்கு இருக்கிற ஓட்டும் போகும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு இன்றைக்கு வந்திருக்கு. இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். அவர்கள் மக்கள் விரோத விஷயத்தில் அவங்க இருக்காங்க. கடைசி வரைக்கும் என்னோட கேள்விக்கு பதிலே சொல்ல சார். நீங்க அதிமுக கூட்டணி பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. நம்ம தொடர்ந்து அடுத்த கேட்போம். எங்களுக்கு இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பேசலாம். உங்க ஆசைக்கு சொல்றேன், ஆசை அல்ல, வழக்கம் போல கூடுதல் இடங்களை கேட்போம், கூடுதல் உரிமைகளை கேட்போம். நாளைக்கு கேட்பது எங்கள் உரிமை, அவர்கள் தருவதும் மறுப்பதும் அவர்களின் கடமை அப்படின்னு சொல்றீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். அதையும் நான் சொல்லி வைக்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம். நான் சாமியார்கள் இல்ல, நம்ம தொடர்ந்து பேசலாம். முதற்கட்ட கருத்துக்களை நான் மிக சரியா புரிஞ்சுக்கிறேன்.